ஆன்லைன் வர்த்தகம் அதை தாண்டி தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த வணிகர்களையும் துடை தெரியக்கூடிய ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறார். இதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வருகின்ற ஜூலை மாதம் 22ஆம் தேதி எங்களுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, லட்சத்தீவு இந்த 7 அமைப்புகளும் இணைந்து தென்மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்கு உள்நோக்கம் என்பது இந்த டிமார்டின் என்பது ஒரு காலகட்டத்தில் இங்கு நகர்ப்புறத்துக்கு வெளியிலே மொத்த வியாபாரம் செய்ய வேண்டிய நிலையை மாற்றம் செய்து யாருக்கும் தெரியாமலே இதான் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் செய்கின்ற ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட சதி. குறிப்பாக சட்ட திட்டங்களை மாற்றி அமைத்து விட்டார்கள். இப்போது டிமார்டின் வந்து தமிழகம் மட்டுமல்ல அனைத்து மாநில கடை நடத்துவோர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கேரளா மாநிலத்தில் மட்டும் அவனுடைய பாச்சா பலிக்கவில்லை. அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இதை கண்குத்தி பாம்பாக எங்களை கொட்டி எடுப்பதற்கு டிமார்டின் முயற்சி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரை நாங்கள் முறையிட இருக்கிறோம். குறிப்பாக டிமார்டினோடு கைகோர்ப்பதற்கு நாம் ஒரு காலகட்டத்தில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு மாபெரும் வால்மார்ட் கட்டிடத்தை எதிர்த்து போராடி அன்றைய அரசு அதை சீல் வைத்தது. ஆனால் மீண்டும் வால்மார்ட் டிமார்டினோடு கைகோர்த்து உள்ளே நுழைவதற்கு சதிவலை பின்னி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை ஏற்பட்டால் தமிழகத்திலே ஒத்த கடை நடத்த முடியுமே தவிர மார்க்கெட் கடைகளோ செயின் சங்கிலி தொடர் கடைகளோ எங்குமே இருக்காது. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல அனைத்து மாநிலத்திலும் இந்த முடிவெடுக்கப்படக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அது முன்னோட்டமாக தான் தென் மண்டலத்தினுடைய அமைப்பாக இங்கு தென் மண்டலத்தினுடைய அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகளும் அதை பங்கேற்று எப்படி கையாளுவது என்பதை தீர்மானிக்க இருக்கிறோம். ஜூலை 22ஆம் தேதி மாநில செயற்குழு கூட்டத்திலும் இதற்கு சரியாக முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நீங்க நல்லா புரிந்துக்கிடுங்க, டிமார்டின் போன்ற பல கார்ப்பரேட் கம்பெனிகள் முன்னாடி போன உடனே ஒண்ணுக்கு ஒன்று இலவசம், ஒரு 10 பொருளுக்கு தான் ஃப்ரீயா வச்சிருப்பாங்க. சேலஞ்சு பண்றோம் நாங்க. சேலஞ்ச் தமிழ்நாட்டில் இருக்கிற மளிகை கடை மற்ற மளிகை கடை லிஸ்ட்டை நாங்கள் வச்சுக்கிறோம், டிமார்ட் லிஸ்ட்டை வச்சுக்கிறோம். அவர்களை விட எங்கிட்ட குறைவான விலை இருக்கு என்பதை நிரூபிப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவையும் உறுதியாக இருக்கிறது. அவர்களை போன்று ஏமாற்றி பிழைப்பதற்கு எங்களால் முடியவில்லை. நாங்கள் உள்ளன்போடு வணிகம் செய்கின்றவர்கள், பாசப்பிணைப்போடு வணிகம் செய்கின்றவர்கள். கார்ப்பரேட் கம்பெனி என்பது ஒட்டுமொத்தமாக எங்கே உள்ள ஒரு தனி மனிதன் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார். அதை தாண்டி இங்குள்ள பணியாளர்கள் வேலை வாய்ப்பையும் ஒட்டுமொத்தமாக சீரழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். மார்க்கெட்டு மாற்றி வைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முறையாக போக்குவரத்து வசதிகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடையூறு இல்லாமல் ஏற்படுத்தும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உறுதியோடு மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவோம் என்பதை தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.